ோடும் வெளி காட்டுவது வழக்கம் இல்லையா. ஒரு பாட்டுண்டைக்கில் அதில் அநேக உணர்வுகள் இருக்கும், மனிதர்களுடைய உணர்வுகள். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த கலாச்சாரத்திலும் இல்லாத ஒரு பாட்டு இருக்கின்றது. என்ன பாட்டுண்டா ஒப்பாரி என்று சொல்லுவார்கள் இல்லையா. எங்களுடைய பிரிவை, எங்களுடைய துக்கத்தை வெளிக்காட்டுகிறேன். ஏன்னா அதுவும் ஒரு உணர்வு. எங்களுடைய உணர்வுகளை கும்மி என்று சொல்லுவாங்க இல்லையா. கும்மின்றது என்னதுக்கு? சந்தோஷத்தை. கும்மி அடிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா கும்மி அடிச்சுட்டு வாரீங்கன்னு என்னத்துக்கு சொல்லுவாங்க? நல்லா சந்தோஷமா இருந்து துதி பாடிட்டு வாரீங்களான்றதுக்காண்டி அப்படி சொல்லுவார்கள் இல்லையா. பாருங்க, அந்த பாட்டினூடாக எங்களுடைய உணர்வை நாங்கள் வெளிக்காண்டு வருகிறோம். ஒரு தேசிய பாடல் பாடும் பொழுது அந்த தேசிய பற்று என்கின்ற அந்த உணர்வு என வெளியால வருகின்றது. ஒரு வெற்றியின் வேளையிலே ஒரு வெற்றி பாடலை நாங்கள் பாடுகின்றோம், துக்கத்தின் வேளையிலே துக்க பாடல்களை பாடுகிறோம். அப்ப பாட்டு என்பது எங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ அந்த பாட்டு எப்படி அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவங்கள் வரும் பொழுது, ஒரு புதிய காரியங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய அந்த புதிய அனுபவங்களிலே, புதிய அந்த காரியங்களிலே அந்த பாட்டினூடாக நாங்கள் வெளிக்காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை, ஒரு புது பாட்டுண்டா என்னது? புதுசா ஒரு உணர்வு வரும் பொழுது, என்ன யாராவது லவ் பண்ணி இருக்கிறீங்களா இங்க? இல்லையா? சந்தோஷம். வாலிபர்கள் அதை செய்திடாதீங்க. பாருங்க, அப்ப அது ஒரு புது உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வு என்னென்று வருது? ஒரு பாட்டாக வருகின்றது, ஒரு புது பாட்டாக. அப்ப தேவன் செய்த அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணரும் பொழுது, அதை ருசிக்கும் பொழுது, ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் நல்லவர் என்பதை பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதனாலே அவரை ருசித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய நன்மையை புசித்தவர்கள் அவருடைய நாவிலே என்றும் புது பாட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய நன்மையை பெற்று நாங்கள் அவரை துதித்து புகழ்ந்து பாடுகிற அந்த புது பாட்டுகள் எங்களிடத்திலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் புது பாட்டு. இன்றைய நாளில் இந்த வர்ஷிப் டீமில் இருக்கிற இல்லாத ஆக்களும் கூட ஒரு புது பாட்டை எங்களுடைய வாழ்க்கையில் பாட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் செல்லணும் இல்லையா. என்னால் வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது. பாருங்க, அங்கே யாத்ராமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், மோசேயும் அங்கே இஸ்ரவேலர் ஜனமும் அங்கே எகிப்தியரிலிருந்து தப்பி அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அப்படி தப்பி வரும் பொழுது அவர்கள் போய் எங்கே இருக்கிறார்கள்? செங்கடலுக்கு முன்பாக முட்டுக்கட்டியாக செங்கடல் நிற்கின்றது. அந்த செங்கடலுக்கு அவர்கள் முட்டுக்கட்டியாக இருக்கும் பொழுது அங்கே பின்னார யார் வந்தார்கள்? எகிப்திய சேனை வந்தார்கள். எப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலை இல்லையா. அந்த இக்கட்டான நிலையிலிருந்து கர்த்தர் செங்கடலை பிளந்து அவர்களை தப்பிக்க செய்தார். அப்போ ஒரு விடுதலையை பெற்றவர்கள், ஒரு வெற்றியை பெற்றவர்கள், கர்த்தருடைய வல்லமையை புசித்த அந்த ஜனங்கள், அந்த அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த ஜனங்கள், கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்த அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 1, 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன். எப்பொழுது பாடினாங்க? விடுதலையாகி அங்கே அந்த செங்கடலில் இருந்து அவர்கள் நினையாமல், ஒரு அழிவும் ஏற்படாமல் அவர்கள் அதை கிராஸ் பண்ணி வரும் பொழுது, அப்பொழுது அந்த தேவனுடைய நன்மையை புசித்து அந்த உணர்வில் இருந்து, அந்த மகிழ்ச்சியில் இருந்து, அந்த வெற்றி களியில் இருந்து அவர்கள் பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார். கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். பாருங்க, அந்த இடத்திலே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். கர்த்தர் தந்த வெற்றியின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம், அவருடைய உயிரை பாதுகாத்து ஆண்டவர் விடுவித்ததன் நிமித்தம் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். இன்றைய நாளிலும் ஆண்டவர் எங்களையும் பாவத்தில் இருந்து
ஒரு செங்கடலை பிடித்து ஒரு வழியை ஏற்படுத்துவது போல கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக மரித்ததின் நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து ஒரு வழி உண்டாகி ஆண்டவர் எங்களை தப்புவித்திருக்கின்றார். அதனால தான் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிச்சயமும் அந்த நோக்கமும் எங்களுக்கு இருக்கின்றது இல்லையா? அவர்கள் பாடின பாடல் வந்து கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கீதமுமானவர், கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு. பாருங்க, இந்த மூன்று விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். முதலாவது என்னது? கர்த்தர் தான் எங்களுடைய பலன் இல்லையா? இரண்டாவது கர்த்தர் கீதமுமானவர், மூன்றாவது கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பு. அப்ப இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த மூன்று காரியங்களை தான் பார்க்க போகின்றோம். எங்களுடைய வாயிலும் ஒரு புது பாட்டு பாட வேண்டும். நாங்கள் அந்த பாட்டிலே இருக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள் கர்த்தர் என் பலன். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்ட வேளைகளிலும் நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டியது கர்த்தர் என்னுடைய பலன் என்கின்றது எங்களுக்கு மறக்காமல் இருக்க வேண்டும். இந்த இடத்துல அவர்கள் கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதன் நிமித்தம் அறிக்கையிடுகிறார்கள்? நாங்கள் ஒரு காரியத்தில் இந்த இடத்துல இருந்து அவர்கள் கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள் என்று சொன்னால் அந்த அறிக்கையின் அர்த்தம் என்ன? நான் பலவீனன், ஆனால் கர்த்தர் தான் என்னுடைய பலன். என்னால என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியல, என்னால என்னுடைய அழிவிலிருந்து என்னை தப்புவிக்க முடியல, ஆனால் கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார்கள் என்று அங்கே விசுவாச பிரகடனம் அடைக்கிறார்கள். அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆண்டவர் தான் என்று அறிக்கையிடுகிறார்கள். என்ன போராட்டம், என்ன இடுக்கண், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில நின்று கொண்டு நாங்கள் அறிக்கையிட வேண்டிய காரியம் கர்த்தர் என்னுடைய பலமாயிருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து எல்லா காரியங்களிலிருந்து அவர் என்னை விலக்கி காக்க கூடிய தேவனாயிருக்கிறார் என்று அந்த இடத்திலே உண்மையாகவே கர்த்தர் அவர்களுக்கு பலனாயிருந்தாரா இல்லையா? உண்மையாகவே இருந்தார் இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல இருந்து 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளே கடந்து சென்றார்கள். அவர்கள் பாடிய இந்த பாடலின் நிமித்தம், கர்த்தரின் பலன் என்று அவர்கள் செய்த அறிக்கையின் நிமித்தம் 40 வருஷங்களும் கர்த்தர் அவர்களுடைய பலனாக இருந்து அவர்களை காத்து வழி நடத்தி கொண்டிருந்தார். உபாகத்தில் பார்த்திருக்கிறோம், கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி உனக்கு பசியை உண்டாக்கி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்காக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்கவில்லையா என்று உபாகமத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா? பாருங்க, அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது என்ன செய்தார்? கர்த்தர் பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் பசியா இருந்த பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்களை போஷித்து பலப்படுத்தியது தேவனாகிறார். அதனாலதான் அவர்கள் சொன்னாங்க கர்த்தர் என்னுடைய பலன். அவர்கள் வைத்த அந்த அறிக்கையின் நிமித்தம் அவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவருடைய பலத்தினாலே பலப்பட்டு கொண்டிருந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைய என்ன சூழ்நிலை, எங்களை தாண்டி ஒரு பெரிய சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, அந்த செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லையா? அவர்களே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக அந்த இடத்திலே வந்து நிற்கும் பொழுது அங்கே வந்து எதிராக செங்கடல் இருக்கிறது. அந்த உப்பு காத்து அவர்களுடைய முகத்தில் அடிச்சு கொண்டிருந்திருக்கும். எங்க போவது என்று தெரியாமல் அவர்கள் இந்த எகிப்து நாட்டை விட்டு வெளியே சென்றிருப்பாங்க. இந்த அடிமைகள் வந்து ஹொலிடே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹொலிடே போயிருக்க மாட்டாங்க. அந்த எகிப்து நாட்டுக்குள்ளே இருந்தவர்கள் இப்ப எங்க செல்லுகிறார்கள் என்று தெரியாமல் இங்கே செங்கடலுக்கு முன்பாக மாட்டிட்டோமே என்று நிற்கிறார்கள். பின்னால எதிரி துரத்தி கொண்டு வருகிறான். குதிரை சத்தம் கேட்குது, ரதத்துடைய சத்தம் கேட்குது. ஐயோ ஆபத்து வருகிறதே என்கின்ற அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் யார் காத்தாரு? தேவன் காத்தாரு. தேவன் வழியை உண்டாக்கினார். அதனால அவர்கள் அந்த உணர்வில் இருந்து அவர்களுடைய அனுபவத்திலிருந்து பாடுகிறார்கள் கர்த்தருடைய பலன். அதாவது கர்த்தர் தான் எனக்கு வெற்றியை தருகின்றவர். என்னுடைய வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் என்ன சூழ்நிலையாகட்டும் என்ன போராட்டமாகட்டும் கர்த்தர் தான் எங்களுடைய பலன். கர்த்தர் தான் எங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கின்றார். என்ன சூழ்நிலையின் நிமித்தம் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருந்தாலும் மனுஷனை பார்த்து, மனுஷனுடைய படிப்பை பார்த்து, மனுஷனுடைய புத்தியை பார்த்து, அவனுடைய பட்டத்தை பார்த்து அவனை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பலன் மனுஷத்துல இல்ல, எங்களுடைய பலன் வந்து உலகத்துல இல்ல. எங்களுடைய பலன் தேவன் தான் எங்களுடைய பலன். அவர் தான் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கின்றார். அவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருகிறவரா. எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருக்கலாம், ஆனால் தாவீது அவனுக்கு அங்க முன்னுக்கு வந்து நின்று சொன்னான், நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் வருகிற என்னுடைய பலம் தேவன்.
எங்களுக்கு முன்பாக இருக்கிற ராட்சதர்களை பார்த்து, எங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம், எங்களுடைய பலன் தேவனுடைய நாமம், அவருடைய பலன் எங்களோடு கூட இருக்கும்படிக்கும் யாரும் எங்களை அழித்து போடுவதில்லை, யாரும் எங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதில்லை. ஆண்டவர் எங்களுக்காக போராடுகிறவர். அப்ப ஆண்டவர் என்னுடைய பலம் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாங்க என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னா, அவர்தான் எங்களுக்காக போராடுகிற வெற்றி தருகிறவர் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதைத்தான் அறிக்கை எடுக்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக தடையாக முட்டுக்கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே மோசே அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், அவர்கள் எல்லோரும் பயந்து போய் அழிந்து போக போகிறார்கள் என்று சொல்லி, அங்கே எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று நினைத்தா நீங்க இங்கே கொண்டு வந்து எங்களை புதைக்க போறீங்கள் என்று சொல்லி மோசே இடத்திலே முறுமுறுக்கும் பொழுது மோசே ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் என்னுடைய பலம். ஏனென்றால் நான் பயப்பட்டிருந்த வேளையில நான் அந்த இடத்துல நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்க கூடியதா இருந்தபடினால கர்த்தருடைய பலனா இருக்கிறார். இன்றைக்கு வாசிப்போம். நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன் கர்த்தர் என்னுடைய பலமா இருக்கின்றார்? ஏனென்றால் நான் சும்மா இருப்பேன், எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்ப நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நாவிலே இந்த புதுப்பாட்டு இருக்க வேண்டும். இந்த புதுப்பாட்டிலே நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டு இருக்க வேண்டும், கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய பலம் என்று. அப்பொழுது நாங்கள் சும்மா இருப்போம். யார் எங்களுக்காக யுத்தம் செய்வாரு? ஆண்டவர் யுத்தம் செய்வார். பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? பயப்படாதிருங்கள். இதனால் எங்களுக்கு முன்பால இருக்கிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், இடுக்கண்கள்ல என்ன வருது? எங்களுக்கு அச்சம் பெறுகின்றது, பயம் பெறுகின்றது. இந்த பயம் என்ன எங்களுக்கு செய்யுது? இந்த பயத்தின் நிமித்தம் நாங்கள் துணியை காணம் உண்டு போராட்டத்தை விட்டு ஓடுகின்றோம், அந்த சூழ்நிலையை விட்டு ஓட பார்க்கின்றோம், தப்பி பிழைப்போம் என்று ஓட பார்க்கிறோம். ஆனால் இங்கே மோசே சொல்லுகிறார், பயப்படாதீங்க, நீங்க நின்று கொண்டு. அந்த இடத்துல எங்க போராட்டம் வந்திருக்குதோ, எங்க இடுக்கன் வந்திருக்குதோ, எங்க பிரச்சனை வந்திருக்கிறதோ, அதை ஃபேஸ் டு ஃபேஸ், அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பலம், நான் சும்மா இருப்பேன், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். பாருங்க, நாங்க ஃபேஸ் பண்ணணும். என்ன பிரச்சனைனாலும், அது செங்கடலா, அது உப்பு காத்து அடிக்குதா, பின்னால அங்கே பெரிய போர் வீரர்கள் வருகிற அந்த சத்தம், இரைச்சல் சத்தம் கேட்கின்றதா, எனக்கு அழிவு வருகிறது, சத்துருக்கள் என்னை பின்தொடர்கிறார்கள் நாங்கள் நினைக்கிறோமா, அந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டு அறிக்கையிட வேண்டும், கர்த்தரினுடைய பலம் என்று சொல்லி. நாங்கள் யோசிக்கலாம், செங்கடல் முட்டுக்கட்டியா இருந்தது, அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை துரத்தி வந்தார்கள், அவர்களை வெட்டி போடும்படிக்கு. ஆனா ஆண்டவர் தான் அந்த செங்கடலை உண்டாக்கி இருந்தாரு. ஆண்டவர் தான் அந்த எகிப்தின் சேனையை அவர்களை பின்தொடர வர செய்தார். ஏன் செய்தார் தெரியுமா? அவர் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன், ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவன். பாதி வெற்றியோடு எங்களை செல்லுவதற்கு விடுகிற தேவன் அல்ல, எங்களுக்கு ஒரு முழு வெற்றியை எங்களுடைய போராட்டத்தில் இருந்து எங்களை எடுக்க. இனிமேல் இந்த எகிப்தியரை நாங்கள் காணாதபடிக்கு, இனிமேல் இந்த போராட்டத்தை, இந்த இடுக்கனை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காதபடிக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவனாக இருக்கின்றார், ஒரு முடிவை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அன்றைய நாள் எகிப்து சேனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் ஆண்டவர். அந்த அன்றைய நாள் ஒரு முழுமையான வெற்றியை யாரை கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்றைய நாளும் நாங்களும் ஒரு முட்டுக்கட்டையில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு முழுமையான வெற்றி ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதற்கு நாங்கள் எதிர்த்து நின்று பயப்படாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்று சொல்லி. பாருங்கள், யோசபாத்தினுடைய ராஜ்யத்திலே நாங்கள் 2 நாளாகவும் 20வது வசனத்தில் 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3 குலத்தார்கள் அவர்களை எதிர்த்து வருகிறார்கள். மோவாபியர்கள், ஆமோன் புத்திரர்கள், ஆமோனியர்கள். 3 பேரும் பெரும்பொழுது யோசபாத் என்ன செய்கிறான்டா, அவன் சிறியவன்ல இருந்து பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் அங்கே உபவாசம் இருக்கின்றான். உபவாசம் இருந்து அவன் சொல்லுகிற காரியம் 12வது வசனத்துல, உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது என்று சொல்றான். ஆண்டவரே, உண்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 15வது வசனத்தில் ஆண்டவர் விடை கொடுக்கிறார். என்ன விடை கொடுக்கிறாரு? இந்த உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த திரளான ஜனங்களை கண்டு
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் உங்களுடையதில்ல, யுத்தம் தேவனுடையது என்று சொன்னார். பாருங்க, நாங்கள் ஆண்டவரை நோக்கும் பொழுது, ஆண்டவர் தான் என்னுடைய பலன் என்று சொல்லும் பொழுது, யுத்தம் எங்களுடையது அல்ல. இப்ப யுத்தம் யாருடையதா இருக்கிறது? தேவனுடையதா இருக்கின்றது. அப்ப தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அப்ப என் பலனாகிய தேவன் என்கின்ற அந்த பாடல், என் கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்கின்ற பாடல் எப்பொழுதும் எங்களுடைய நாவிலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இல்லையா? எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக 185,000 அசீரியர்கள் வந்து எதிர்த்து வருகிறார்கள். எவ்வளவு? ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை, 180,000 பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க? 185,000 பிரச்சனைக்கு கூட பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை தானே? ஆனால் சில பேர் சொல்றீங்க, எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே 185,000 பிரச்சனை மாதிரி. பாருங்க, அந்த 185,000 பிரச்சனையும் கூடி வந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கின்றாரு. அதன் நிமித்தம் அங்கே ஏசாயா 38வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். ஏசாயா 38வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தானாம். அவன் எழுதி வைக்கிறான். என்னது? கர்த்தர் யாரை ரட்சிக்க வந்தாரா? அவரே ரட்சிக்க வந்தாரு. கர்த்தர் யாரை ரட்சிக்க வந்தாரு? இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்க வந்தாரு. ஆனா அவர் என்னன்னு எழுதியிருக்காரு? என்னை ரட்சிக்க வந்தார். ஆண்டவர் எங்களுக்கு செய்கிற நன்மை எனக்கு செய்கிற நன்மை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு பர்சனலா ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், என் மேல வைத்திருக்கிற அக்கறையின் நிமித்தம் அவர் இதை எனக்கு செய்திருக்கிறாரு. அதனால இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக வந்திருக்கின்றார், உலக மனித குலத்துக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நாங்கள் என்ன சொல்லணும்? இயேசு எனக்காக வந்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், நான் பரலோக ராஜ்யத்தை சுவைக்க வேண்டும் என்றபடினால அவர் பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று அதை நாங்கள் பர்சனலாக எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எடுக்கணும். அவர் எழுதுகிறார். என்ன எழுதணும்? கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். அப்ப அவர் செய்த நன்மை நிமித்தம், அவர் செய்த விடுதலையின் நிமித்தம். பாருங்க, அந்த ஆசிரியர்கள் 185,000 பேர்கள் வந்து அங்க சூழ நிற்கிறார்கள். ஏசாயா 37வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் சூழ இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரையும் சங்கரித்து போடுகின்றார். அதிகாலையில் அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், அந்த 185,000 பேரும் அங்கே பிரேதங்களாக இருக்கின்றார்கள். வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, அங்கே படுக்க போகும் பொழுது எவ்வளோ பிரச்சனை? 185,000 பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. ஆனால் கண் விழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் கர்த்தருடைய பலன். அதனால தான் அவர் என்னுடைய பலன். அவர் என்னுடைய போராட்டங்களில், என்னுடைய பிரச்சனைகளில் எனக்காக யுத்தம் செய்து என்னுடைய பிரச்சனைகளை அந்த 185,000 1 2 விட்டுட்டு போயில ஆண்டவர் என்னது 185,000 அவர் சங்கரித்தார். இன்றைய நாளில் அவர் முழுமையான வெற்றியை, முழுமையான விடுதலையை எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கின்றார். அதனால அவரை நாங்கள் பாடுவோம் என்று அந்த இடத்துல. அப்ப கர்த்தருடைய பலன் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அவர் எங்களுக்காக போராடுகிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கின்றவர். அதனால கர்த்தர் எங்களுடைய பலனாக இருக்கின்றார். இதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. சங்கீதம் 28வது அதிகாரத்தில் 7வது வசனம், கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாருங்க, ஆண்டவர் என்னுடைய பலனும் கேடகனுமா இருக்கிறார் என்று சொல்லிட்டு நான் சகாயம் பெற்றேன். இந்த இடத்துல யாராவது ஆண்டவருடைய கரத்திலிருந்து சகாயம் பெறாம இந்த இடத்துல இருக்கிறீங்களா? நாங்க எல்லாருமே ஆண்டவரிடத்திலிருந்து உதவி பெற்றோம், கிருபை பெற்றோம், இரக்கம் பெற்றோம், மன்னிப்பை பெற்றோம், அன்பை பெற்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தினாலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதை பெற்று ருசித்த நாங்கள் எங்களுடைய நாவில் இருந்து ஒரு புது பாட்டு பாட வேண்டுமா இல்லையா? அதனால் என் பாட்டிலே அவரை துதிப்பேன் என்று சொல்லி. அங்கே சிலியில் வந்து ஒரு மைனிங் ஆக்சிடென்ட், நினைக்கிறேன் 2010 ஆண்டு, 2010 ஆண்டில் ஒரு சிலியில் வந்து ஒரு மைனிங் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 33 மைனர்ஸ் வந்து உள்ள ட்ராப் பண்ணப்பட்டுட்டாங்க, உள்ளுக்குள்ளே அடைக்கப்பட்டுட்டாங்க. இது கிட்டத்தட்ட 60 நாட்கள் போகின்றது. 60 நாட்கள் அங்கே இருக்கிறாங்க, பூமிக்குள்ளே அவர்கள் அகப்பட்டு இருக்கின்றார்கள்.
இங்கே சிலியன் கவர்மெண்ட் வேற கவர்மெண்டோட சேர்த்து அங்கே குழி கிண்டி அந்த இடத்துல அவர்களை மீட்டெடுக்கிறார்கள். இப்போ மீட்டெடுத்து அந்த வெளியில் வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த இடத்துல எல்லாருமாக கூடி நின்று ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடினார்களாம். யோசிச்சு பாருங்க, அந்த 60 நாட்கள் பூமிக்கு அடியிலே நாங்கள் அம்பிட்டு இருக்கிறோம். உயிர் பிழைப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அங்கே வாளியில வருது, சாப்பாடெல்லாம் வந்து போகுது. ஆனால் அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த ஒரு விடுதலையை கண்டோன, அவர்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கண்டோன, இந்த காற்றை அவர்கள் சுவாசித்த போது அவர்களுக்கு எவ்வளவு ஒரு அனுபவம் வந்திருக்கு, எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். அந்த மகிழ்ச்சியிலே, அந்த விடுதலையிலே, அந்த ரட்சிப்பிலே அவர்கள் செய்த முதலாவது காரியம் தேவனை துதித்து பாடினார்கள். இதனால ஆண்டவர் நல்ல காலத்துக்கு எங்களை பூமிக்கு அடையல, எங்களை என்ன ட்ரப் பண்ணல. ஆனால் அந்த ட்ரப் பண்ணு மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணாமல் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் பாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறபடினால, எங்களை விடுதலை ஆகிறபடினால, எங்களுக்கு ரட்சிப்பை தருகிறபடினால, எங்களுக்கு வெற்றியை தருகிறபடினால கர்த்தர் என்னுடைய பலன் என்ற பாடல் எங்களுடைய நாவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார். பாருங்க, எங்களுடைய பலவீனத்தில் அவர் பலத்தை தருகிறவர். அதனாலே எங்களுடைய வாயில அவர் என்னுடைய பலன் என்று வார்த்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பாட்டு எப்பவும் இருக்கணும். பாருங்க, வேதம் சொல்லவில்லை பலனுள்ளவனுக்கு, பலமுள்ளவனுக்கு, சத்துவம் உள்ளவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் என்று சொல்லவில்லை. அது என்ன சொல்லுகிறது? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர். எலியா தீர்க்கதரிசி சூரியச்செடியின் கீழே இருந்து அவன் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரு? சத்துவத்தை கொடுத்து, பலனை கொடுத்து திரும்பவும் ஓட செய்தார். பாருங்க, ஆண்டவர் அப்படித்தான். நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், நாங்கள் உற்சாகத்தை இழந்து போய், சோர்ந்து போய், வாடி போய், எம்டியா போய், பேர்ன் அவுட்டா போய் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வாராம்? அவர் தன்னுடைய பலத்தை எங்களுக்கு தந்து, எங்களுக்கு சத்துவத்தை தந்து எங்களை இடை கட்டுகிறது. அப்போ எங்களுடைய பலவீன நேரங்களில் தான் நாங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னுடைய பலம் என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பலவீன நேரங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாத, அதற்கு மேற்கொள்ள வேண்டிய அந்த பலன் என்னிடத்தில் இல்லை என்கின்ற தருணங்கள் வரும் பொழுது, நான் பலவீனன் என்று நாங்கள் உணரும் பொழுது, அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேணும், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலன் என்று சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை துதித்து பாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் பலம் என்பது நாங்கள் எங்களுடைய பலத்திலே ஓடினோம் என்று சொன்னால் பேர்ன் அவுட் ஆகும் இல்லையா? என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? இளைஞர்கள் சோர்ந்து போவாங்க இல்லையா? ஆனால் யாரு பலன் அடைவாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்பார்களாம். என்ன, அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள் இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த புது பலன் வருகின்றது. இந்த நாளிலே சோர்வோடு இருக்கிறவர்கள், இங்கே இளைப்பாய் இருக்கிறவர்கள், சத்துவம் இல்லை என்று நினைக்கிறவர்கள், பேர்ன் அவுட்டா இருக்கிறோம், எம்டியா இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கு, மன அழுத்தத்தோடு இருக்கிறோம் என்றவர்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்து கர்த்தர் என்னுடைய பலம் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். எங்களுடைய சரீர பலத்தில் ஓடலாமாண்டா ஓடலாம். எனக்கு 46 வயசு ஆயிட்டுது. வயசை பார்த்தேன்டா என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, ஐயோ கெட்டிங் ஓல்ட், ஸ்லோ டவுன் சொல்லுவா. நான் சொல்லுவேன்டா, என்னுடைய வாலிப வயசை நான் யோசிச்சு பார்க்க கேட்கல. 3 வேலை செய்தான். காலை மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் ஒரு வேலை, நைட் ஒரு வேலை, வீக்கெண்டில் ஒரு வேலை. ஏன்னா அந்த வயசில் அந்த பலம் இருந்தது, ஓடினேன். ஆனால் இந்த கடைசி 3 மாதங்கள் 4 மாதங்களாக அந்த வாலிப வயதில் இருக்கிற பலனை ஆண்டவர் எனக்கு திரும்ப தந்திருக்கிறாரு. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், ஏன் தந்திருக்காருன்னு சொன்னால், இந்த சபைக்காக ஒரு காணியை கொடுத்தார் பாருங்க. ஆண்டவர் செய்த அந்த நன்மை எனக்குள்ளே ஒரு புது உற்சாகத்தை தந்திருக்கு, ஒரு புது மோட்டிவேஷனை தந்திருக்கு. என்னும் தேவனுக்காக ஓட வேண்டும், என்னமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், என்னமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புது பலன். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என்ன சோர்வு இருந்தாலும், என்ன களைப்பு இருந்தாலும், என்ன விதமான எம்டினஸ் இருந்தாலும், இன்றைய நாளிலும் கர்த்தரிடத்திலே வந்து ஆண்டவரே உம்மிடத்திலே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கழுகின் பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் பலம் இல்லாதவர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் சத்துவத்தை தருகிறவராக இருக்கின்றார். அப்ப கர்த்தரின் பலம் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அவர் என்ன?
அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுடைய போராட்டங்களில் யுத்தம் செய்கிறவர் என்ற அர்த்தம். இரண்டாவது, கர்த்தர் என்னுடைய பலம் என்று சொல்லும் பொழுது என்னால முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். மூன்றாவது என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இங்கே இதனுடைய பின்புலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கிதியோனை ஆண்டவர் அழைக்கின்றால் பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார். ஆனால் கிதியோன் தான் பராக்கிரமசாலி இல்லை என்று சொல்லுகின்றான். அங்கே 32,000 பேர் கிதியோனோடு வருகின்றார்கள். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் விலக்கி கொண்டு போகின்றார். கடைசியாக எத்தனை பேர் மிஞ்சினார்கள் கிதியோனோடு? 300 பேர். ஆனால் அவனை எதிர்த்து வந்த மீதியனாரோ கடலைத்தனை போல அவர்கள் சூழ்ந்திருந்தார்களாம். கிதியோனும் 300 பேரும் அந்த கடலைத்தனையா இருந்த அந்த எதிரிகளை எதிர்த்து கொண்டு வென்றார்கள், வெற்றி சிறந்தார்கள். அப்ப அதுக்கு ஆண்டவர் சொன்ன அர்த்தம் என்ன? ஏன் 32,000 பேர் வேண்டாம், 300 பேர் போதும் என்று ஆண்டவர் சொன்னதற்கான அர்த்தம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். அவங்க கடலை தனியா இருக்கிறாங்க, அவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இவர்கள் எவ்வளவு? 32,000 பேர் தான் இருந்தார்கள். அந்த 32,000 பேரை 300 ஆக்கிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார்கள், நீங்க மிகுதியா இருக்கிறீங்க, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு. பாருங்க, கர்த்தனுடைய பலம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களை தாழ்த்தி, எங்களுடைய பலம் இல்லப்பா, நான் உம்முடைய பலத்தில் சார்ந்திருக்கிறேன், உம்முடைய ஞானத்தில் சார்ந்திருக்கிறேன் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய கரத்தினால செய்யலும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நான் நேற்று கூட அருணுடைய பர்த்டேக்கு போயிருந்தேன். அருண் ஒரு பட்டதாரி, ஒரு கிராஜுவேட். நாங்கள் கரங்களை தட்டணும். ஏண்டா அது எங்களோட இதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்திருக்கிறாரு. அதாவது எங்களோட பிள்ளைகளிலே வளர்ந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன காரியம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த புதிய சமுதாயத்திலே புதிய ஆட்கள் மத்தியிலே சொல்லப்படுகிற காரியம் ஐ எம் செல்ஃப் மேட் மேன். நான் ஒன்றுமில்லாம நானே உழைச்சி நானே ஒரு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு தான் எல்லாருமே அந்த என்ன சொல்கிறது, தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி சொல்லுகிற காரியம். ஆனால் நாங்கள் செல்ஃப் மேட் இல்லை. நாங்கள் யாரு? நாங்கள் காட் மேட் இல்லையா? ஆண்டவர் தான் எங்களுக்கு பலத்தை தந்து, ஆண்டவர் தான் எங்களை உயர்த்துகிறவர். அவருடைய கரம் தான் எங்களுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் காரணமாக இருக்கின்றது. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால தான் கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனம் வீம்பு பேசாதபடிக்கு, தங்களுடைய பலம் தங்களுடைய கை தங்களை ரட்சித்தது என்று சொல்லாத படிக்குத்தான் நான் 300 பேரோட அனுப்புறேன். ஏனென்றால் வெற்றி தந்தது நான் என்று தான் அங்கே அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் என்னுடைய பலன் என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எனக்கு உதவி செய்கின்றவர், சகாயம் செய்கிறவர், அவரை சார்ந்துதான் நான் இருக்கின்றேன் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வாயில எப்பவும் கர்த்தர் என்னுடைய பலன் என்கின்ற அந்த பாட்டு எப்பொழுதுமே இருந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. 2வது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், யாத்திராகமம் 15வது வசனத்தில் 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அப்ப 2வது காரியம் என்ன சொல்லுகிறாரு? அவர் என்னுடைய கீதம், கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்று 2வது சொல்லு. முதலாவது கர்த்தர் என்னுடைய பலம், 2வது கர்த்தர் என்னுடைய கீதம் என்றால் என்ன? நான் பாடுகிற பாட்டு இல்லையா? நீங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பிடிச்ச பாட்டு இருக்கும் இல்லையா? பாடிடாதீங்க, சில பேருக்கு பிடிச்ச பாட்டு. ஏன் அந்த பிடிச்ச பாட்டுன்னு நாங்கள் அதை சொல்லுகிறோம்? நாங்கள் அடிக்கடி முணுமுணுக்குன்ற பாட்டு. இப்போ கர்த்தர் என்னுடைய கீதம் என்று சொன்னால், தேவன் தான் நான் அடிக்கடி முணுமுணுக்கின்றது. என்னுடைய சந்தோஷ வேலையாகட்டும், என்ன காரியத்திலே நான் பாடுகிற பாட்டு தேவன் தான். சில வேளையில் நாங்கள் மோட்டர் வேலையோ ஹைவேலையோ போய்கொண்டிருக்கீங்கள, சில வேளை ஒரு ஆக்சிடென்ட் வர்ற மாதிரி வரும், நியர் மிஸ். சில வேளை நடந்திருக்கா யாருக்காவது? அப்பா அருந்தப்பப்பா, உடனே என்ன வரும்? பதட்டம் வரும். ஐயோ இடிச்சிட்டு போயிருப்பானே, செத்து பிழைச்சோம்னு சொல்லி முதல் ஒரு பதட்டம் வரும். அடுத்ததான் என்ன வரும்? ஒரு சந்தோஷம் வரும். ஏன் உயிரோடு இருக்கிறோம் இல்லை? அப்போ ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷத்துக்கு பிறகு என்ன வரும்? ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பாட்டு. அப்படித்தானே? நீங்கள் எல்லாம் பார்த்த வேற மாதிரி பாடுவீங்க போல இருக்கு. நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மையின் நிமித்தம், அதை அனுபவித்ததன் நிமித்தம், ஆண்டவருடைய விடுதலையின் நிமித்தம் ஒரு பாட்டு வரும். அதுதான் கர்த்தர் என்னுடைய கீதம் என்று சொல்லுகிறார்.
அவர் எனக்கு தந்த விடுதலையின் நிமித்தம், வெற்றியின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம் என்னுடைய வாயிலே முணுக்குன்ற ஒரே பாட்டு தேவனாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல சொல்றார். சங்கீதம் 98வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ரட்சிப்பை, அவர் அதிசயத்தை செய்திருக்கிறார் அல்ல, அவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அனுபவம். அந்த அனுபவம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கடந்து கொண்டு போய்கல இந்த பழைய பாட்டை திரும்ப எடுத்து ரெக்கார்டில் ரிவைண்ட் பண்ணி போடுற மாதிரி போடக்கூடாது. அப்போ ஒரு புது அனுபவத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரா, ஒரு புது பாட்டு பாட வேண்டும், ஒரு புது துதி எங்களுடைய வாயிலிருந்து எழும்ப வேண்டும். பாருங்க, ஒரு புதிய அனுபவத்துக்கால போய்கல அந்த அனுபவத்துக்கு ஏற்ற ஒரு புது பாடல் தேவை. நான் எங்களுடைய வர்ஷிப் லீடர்ஸ்கிட்ட எல்லாரும் கேட்டேன், இந்த எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிலத்தை தந்திருக்கிறார் சபை கட்டுவதற்காக. அப்போ நான் முதலாவது, இப்போ நான் நினைக்கிறேன் 3-4 மாதம் ஆகிட்டு இப்போ கேட்டு சொன்னேன், நாங்கள் ஆண்டவருக்கு புது பாட்டு பாட வேணும். அப்போ எல்லாருமா ஒரு புது பாடலை நாங்களே எழுதி அதுக்கு டியூன் போட்டு நாங்கள் இந்த காணி எப்போ கிடைக்குதோ அடுத்த வாரம் நாங்கள் பாடணும் அந்த புது பாடலை என்று சொல்லி அவர்கள் எண்ணம் அந்த புது பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். பரவாயில்ல, அவர்கள் பாடாட்டியும் யார் பாடுவோம்? நீங்கள் எல்லாம் பாடுவீங்க தானே? பாருங்க, ஆண்டவர் ஒரு புதிய ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, ஒரு புதிய அதிசயத்தை செய்யும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெற்று நாங்கள் அதை ருசித்து அதை அனுபவித்து அந்த உணர்வுகள் எங்களுடைய வாயின் வழியாக வர வேண்டும். அவரை துதித்து பாட வேண்டும். பழைய பாட்டியை திரும்ப 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 ஆண்டவருக்கு பாடிக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பழைய அதிசயங்களை செய்கிறவர் அல்ல, அவர் புதுசாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றார். புதிய பாடல். இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அங்கே பெரத்தில் இருந்து தூதன் வந்து ரங்கி வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்து பாடினார்கள். ஒரு புது பாட்டு வந்தது. என்னத்துக்காண்டி? அங்கே புதிதாக எங்களை ரட்சிக்கின்ற இரட்சகர் பிறந்தார் என்று ஒரு புதிய காரியம் இந்த பூமியிலே நிகழ்ந்ததன் நிமித்தம் ஒரு புதிய பாட்டு அந்த இடத்திலே பாடப்பட்டது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறபடினாலே, புதிய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறதுனால ஆண்டவர் தான் என்னுடைய கீதம் என்று நாங்கள் அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ ஒரு புது பாடல், ஆண்டவர் தான் என்னுடைய கீதம் என்று நாங்கள் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வந்து தேவன் தான் நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து முணுமுணுக்கின்ற பாடலாக இருக்கிறது. எங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது. இந்த கீதம் கர்த்தரனுடைய கீதம் என்று நாங்கள் பாட வேண்டிய கீதம் எங்கெல்லாம் அறிக்கையிட பண்ண வேண்டியதாம்? பூமி எங்கும் அறியப்பட கடவது என்று வேதம் சொல்லுகிறது. இது எங்களுக்குள்ளே நாங்களே கேட்கிறபடியாக முணுமுணுத்து போகின்ற பாடல் அல்ல, மாறாக எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை சாட்சியாக அந்நிய ஜனங்கள் மத்தியிலேயும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நாங்கள் பாடுகிற பாடலாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சியும் ஒரு புது பாடலாக இருக்கின்றது. இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், சாட்சி பகுதி கொடுக்குறோம். நான் நம்புகின்றேன் இந்த வெள்ளிக்கிழமை அநேக புது பாடல்கள் அங்கே பாடப்படும் என்று சொல்லி. என்றால் அநேகர் வந்து ஆண்டவருடைய கரத்தினாலே நன்மையை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் ஆண்டவரிடத்திலே நன்மை பெற்று நாங்கள் எங்களுடைய சாட்சியை அந்த இடத்திலே பகிரங்கமாக மற்றவர்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும். அது வெள்ளிக்கிழமை பிரேயர்ல மட்டுமல்ல, நாங்கள் அந்நிய ஜனங்களிலே கடந்து செல்லும் பொழுது, எங்களுடைய நண்பர்களை காணும் பொழுது, தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே கூடும் பொழுதும் கூட அந்த பாட்டு பாட வேண்டியதாக இருக்கின்றது. அப்ப இது ஒரு சாட்சியின் பாடல், இது ஒரு ரட்சிப்பின் பாடல். கர்த்தரின் கீதம் என்று சொல்லும் பொழுது அது அவரை குறித்து நாங்கள் சாட்சி பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. அதான் சங்கீதக்காரன் 40வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லுகின்றான், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நம் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை யார் கொடுத்தாராம்?
அவர் என் வாயிலே கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஒரு புதிய அனுபவத்திற்கால என்ன கொண்டு போய் ஒரு புதிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி ஒரு புதிய உயர்வை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததன் நிமித்தம் என் நாவிலே அவர் ஒரு புதிய பாடலை வைத்திருக்கின்றார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்ப அநேகர் அதை கண்டு பயப்படுறதுக்கு அவன் அந்த பாடலை எப்படி பாடியிருக்கணும்? முணுமுணுத்து பாடவில்லை, அவன் சத்தமாக பாடினான். எதிரிகளும் அவனுடைய சுற்றி இருக்கிறவர்களும் அதை கேட்கும்படிக்காக அவன் சத்தமாக பாடினான். அப்ப இது ஒரு சாட்சியின் பாடல். கர்த்தரனுடைய கீதம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் போகிற இடங்களெல்லாம் கிறிஸ்து செய்த மகிமை, கிறிஸ்து செய்த அற்புதம், எங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னித்த அந்த மன்னிப்பு இரக்கத்தை குறித்து நாங்கள் அறிக்கையிட்டு பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ கர்த்தரின் கீதம் என்று சொல்லும் பொழுது முதலாவது என்னுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. ரெண்டாவது அது என்னுடைய சாட்சி பாடலாக இருக்கின்றது. யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனம், நாங்கள் 15வது வசனத்தில் 2வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பாடலை தொடங்கினார்கள். எப்படி தொடங்கினார்கள்? கர்த்தரின் பலமும் கீதமும் ஆனவர், அவரே என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அவர்கள் அந்த பாடலை ஆரம்பித்தார்கள். அந்த பாடல் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது 11வது வசனத்திலே அவர்கள் அந்த பாடலின் பின்வரியை குறித்து பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள் என்று பார்ப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர். பாருங்க, அவர்கள் பாடத் தொடங்கினதுக்கு காரணம் என்ன? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாட தொடங்கினாங்க? சொல்லுங்க. அவங்களோட வாழ்க்கையில் அதை அனுபவிச்சாங்க, ஒரு நன்மையை அனுபவிச்சாங்க. அங்கே செங்கடல் பிளக்கப்பட்டது. அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், விடுதலையை கொடுத்தார். அந்த விடுதலை ஆண்டவர் செய்த அந்த கிரியையை கண்டவர்கள், அனுபவித்தவர்கள் ஒரு புது பாட்டை பாடத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த புது பாட்டினுடைய கவனம், அந்த ஃபோக்கஸ் இப்போ ஷிஃப்ட் ஆகுது. எங்க ஷிஃப்ட் ஆகுது? முதல் அவர் செய்த அற்புதத்தின் மேலே இருந்த ஃபோக்கஸ் இப்ப ஷிஃப்ட் ஆகி யார் மேல போகுது? அதை செய்தவர் மேலே போகின்றது. உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவர்கள் பாடுகின்றார்கள். பாருங்க, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், அற்புதங்களை செய்கின்றவர் இல்லையா? எங்களுடைய வியாதிகளில் இருந்து விடுவிக்கின்ற யெகோவா ரஃபா, எங்களுக்கு வெற்றிகளை தருகின்ற யெகோவா நிசி. அவர் அந்த வெற்றியை தரும்போது, அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது எங்களுடைய பாடல், எங்களுடைய நாவு அவர் செய்த அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒரு புதுப்பாட்டை பாடத் தொடங்கலாம். ஆனால் போக போக நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய ஃபோக்கஸ், கவனம் எங்கு மாறணும்? அதை செய்த உமக்கு ஒப்பானவர்கள், அவருக்கு ஒப்பானவர்கள் யார்? பாருங்க, அவருடைய கிரியைக்கு ஒப்பானவர்கள் யார்? அவருடைய வல்லமைக்கு ஒப்பானவர்கள் யார்? யாருமே இல்லை இல்லையா? அவருக்கு ஒப்பானவர் அவர் ஒருவரே. அவருடைய மகிமைக்கு ஒப்பானவர் யார்? அவருடைய அன்புக்கு ஒப்பானவர் யார்? அவருடைய பாசத்துக்கு, அவருடைய அக்கறைக்கு, அவருடைய சிச்சைக்கு, அவர் எங்கள் மேலே இறங்கின இரக்கத்துக்கு, கிருபைக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, அவர் ஒப்பானவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பானவர் யார்? அவரே பரிசுத்தர். ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ளவன். ஏன் அப்படி சொன்னா? ஏனென்றால் அந்த மகத்துவத்தை, அந்த பரிசுத்தத்தை பார்த்தவன். அங்கே சேராபீன்களும் கேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே பாடிக்கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தரை பார்த்தவன் சொல்லுகிறான், ஐயோ அதமானேன். ஒரு தீர்க்கதரிசியே சொல்லுகிறான், ஐயோ அதமானேன், அசுத்தமுள்ள உதடுள்ளவன் நான் என்று. ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அப்ப முதலாவது பாடல் அவரின் மேலே இருக்கிற சந்தோஷத்தின் நிமித்தம் எங்களுடைய வாயிலே வந்தாலும் கூட, அது சாட்சி பாடலாக மாறினாலும் கூட, எங்களுடைய கீதமானவர் கர்த்தர் தான் என்று இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய குணாதிசயம். அதான் அங்கே நாங்கள் ஆபக்கூக்கில் பார்க்குறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி அதனுடைய பலனை கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள்ளே களி கூறுவேன். பாருங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய கவனம் தேவன் மேலே இருக்கிறபடினால நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய கீதமாக இருப்பார். சோகப்பாட்டு பாடுவோம், முணுமுணுப்போம். நீங்கள் சோகப்பாட்டு பாடுறாக்கள் இருக்கிறீங்களா? பாக்கியங்களே தெரியுது. புருஷன் மேர் முழுசி பார்க்குறாங்க. இல்லை, இவதான் நெடுகளும் பாடுவா, ஒப்பாரி பாடல் பாடுவா, சோகப்பாட்டு பாடுவான்ட்டு. பிறகு ஒரு வாலிபனுடைய வாயிலே காதல் பாட்டு முணுமுணுத்தா என்ன அர்த்தம்? விழுந்துட்டான்னு அர்த்தம். கொஞ்ச நாள்ல அதுவே சோகப்பாடல் மாறும் பொழுது அல்லேலூயா பிரேக்கப் ஆயிட்டுதுன்னு அர்த்தம்.
அதே நேரத்தில் அந்த வாலிபனுடைய வாயிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடல் பாடிச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்திலிருந்து ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு. ஏனி இந்த வாலிபனுடைய வாயில காதல் பாட்டு வராது, சோக பாட்டும் வராது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையை, அற்புதத்தை அவன் ருசித்திருக்கின்றான். ஏனி அவனுடைய வாயில வந்து ஆண்டவருக்கான பாடல் மட்டுமே இருக்கும் என்று சொல்லி பாருங்க. இன்றைய நாள் அநேக பாடல்களை நாங்கள் பாடலாம் எங்களுடைய வாழ்க்கையில. ஆனால் கர்த்தரை ருசித்த பின்பாக, அவருடைய அற்புதத்தை, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் ருசி பார்த்த பின்பாக எங்களுடைய நாவில் ஒரே ஒரு பாட்டு தான் ஒலிக்கும். அது கர்த்தரின் கீதம் என்று சொல்லுகிற ஒரே பாடலாகத்தான் இருக்கும், இல்லையா? அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரத்தில் அதை நாங்கள் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலை! கட்டி அடிச்சு, கட்டி தொழுவ மரத்துல கட்டி மாட்டி வச்சு இப்படி இருக்கிறாங்க. 25வது வசனத்துல என்ன சொல்லுகிறது வேதம்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இதனால நாங்கள் கர்த்தர் என்னுடைய கீதம் என்று சொல்லி இலகுவாக சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்று நாங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, அந்த போராட்டத்திலேயும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அத்திமரம் துளிர் விடாமல் இருக்கிற நேரத்திலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் இருக்கிற நேரத்திலையும் நாங்கள் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்று நாங்கள் சொல்லுவோமா? அவரை துதித்து பாடுவோமா? அப்போ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் நினைக்க வேண்டியது, கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்று சொன்னால், அவர் சில நேரங்களில் மட்டும் என்னுடைய கீதம் அல்ல. சில நேரங்களில் நான் சந்தோஷ நேரங்களில் பாடுகின்ற ஆர்ப்பரிப்பின் பாடல் அவர் அல்ல. அவர் எல்லா நேரத்திலும் நான் மகிழ்ச்சியாய் பாடுகிற பாடல். என்னுடைய சோக நேரத்திலும், என்னுடைய பிரிவின் நேரத்திலும், என்னுடைய வலியின் மத்தியிலும், என்னுடைய கண்ணீரின் மத்தியிலும் அவர்தான் என்னுடைய கீதமாக இருக்க வேண்டும். என்னுடைய குறைவின் மத்தியிலும் அவர்தான் என்னுடைய கீதமாக இருக்க வேண்டும். என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவர்தான் என்னுடைய கீதமாக இருக்க வேண்டும். அப்ப இது வெறும் வார்த்தையினாலே சொல்லுகிற காரியம் அல்ல. கர்த்தரனுடைய பலம், கர்த்தரனுடைய கீதம் என்கின்ற அந்த பாட்டு எங்களுடைய உதடை விட்டு எந்த நாளிலும் செல்லாததாக இருக்க வேண்டும். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் கடைசி காரியத்தை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன் என்று வேதம் அவருக்கு வாசஸ்தலம். பாருங்க, இதுல அப்ப முதலாவது கர்த்தர் என் பெலன் என்று பார்த்தோம். இரண்டாவது கர்த்தர் என் கீதம் என்று பார்த்தோம். மூன்றாவது என்னது? கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு, இல்லையா? அவர்கள் அந்த செங்கடலை பிளந்து கர்த்தர் அவர்களுடைய உயிரை ரட்சித்ததை குறித்து அவர்கள் அந்த இடத்திலே கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். என்னையும் உங்களையும் சாதாரணமான செங்கடலை பிளந்து அல்ல, பாவத்தின் கடலை பிளந்து இயேசு ஒரு வழியை உண்டாக்கி நாங்கள் பரலோக ராஜ்யம் செல்லும்படிக்காக எங்களை ரட்சித்திருக்கின்றார். அதனால எங்களுடைய வாயிலிருந்து இந்த பாடல் ஒலிக்க வேண்டும், அவர்தான், கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி. ஒரு கடல்ல குளிக்க போறீங்க, நீங்க நல்ல திறமையான நீச்சல்காரன் வைங்களேன். இல்லை யாராவது திறமையான நீச்சல்காரங்க இருக்கிறீங்களா? செல்வமண்ண சிரிக்கிறாரு. என்னை விட திறமையான யாராவது இருக்கிறீங்களான்னு பார்க்குறாரு. பாருங்க, அந்த திறமையான நீச்சல்காரர் கூட சில வேளை சுழிகளிலே மாட்டுவதுண்டு. கவனம் மணி, சுழிகளிலே மாட்டுவதுண்டு. இப்போ சுழியில மாட்டின ஒரு நீச்சல்காரனை அவன் தன்னை திறமையால் எப்படியாவது தப்பிக்க பார்க்குறான். மீண்டும் மீண்டும் அந்த சுழி இழுக்குது, கடலுக்குள்ள இழுக்குது. அந்த நேரத்தில் ஒரு ரெஸ்கியூவர் அப்படியே கையை போட்டு அவரை தூக்கி அந்த படகுல ஏற்றுவார். இப்போ வெளியில் வந்தவன் என்ன சொல்லுவான்? நான் என்னுடைய நீச்சல் திறமையாலும் எனக்கு உதவி செய்த இந்த ரெஸ்கியூவராலையும் நான் தப்பிச்சேன்டா சொல்லுவார். இல்லை, என்ன சொல்லுவார்? இவரால் தான் நான் தப்பிச்சேன், என்னுடைய வாழ்க்கை இவரால் தான். அதே போல் இந்த உலகத்திலே பாவத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி 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 போகிறோம். நாங்கள் சில பேர் நினைக்கிறோம், இல்லை நான் நல்ல மனுஷன், நான் பாவமே செய்யாதவன், நான் எப்படியும் என் வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் பாவங்களை திரும்ப திரும்ப, ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றிருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது.
திரும்பவும் திரும்பவும் அது எங்களை பிடிச்சு இழுக்கின்றது. எங்களை ரட்சித்தது எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய பலன் அல்ல. அது எங்களை ரட்சித்தது யார்? இயேசு கிறிஸ்து என்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக மரித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்ததன் நிமித்தம் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஒலிக்க வேண்டும், கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி. மத்தேயு 27வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரபாஸ் என்கின்ற மனுஷனை பார்க்கிறோம் இல்லையா? இந்த பரபாஸ் என்கின்ற மனுஷன் யாரு? அவன் சூழ்ச்சிக்காரன், விரோதக்காரன், அவன் தேசத்துக்கு எதிராக கலகம் செய்தவன், கொலைகாரன். இப்போ அவன் ஒரு பக்கத்தில் நிற்கிறான், இயேசு கிறிஸ்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? பரபாஸை ஒரு ஆளை விடுதலை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பரபாஸை விடுதலை செய், இந்த கொலைகாரனை, இந்த கலகக்காரனை விடுதலை செய். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்து, ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த கலகக்காரனாகிய பரபாஸ் இயேசுவின் நிமித்தம் விடுதலை பெற்றான். அந்த பரபாஸ் நாங்கள் தான். அந்த பரபாஸ் நாங்கள் தான். அந்த பாவிகள். இந்த உலகத்தில் யாரும் நாங்கள் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யாதவன் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னா நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பரபாசை போல பாவத்திலே இருந்து தப்பிதங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்திருந்த எங்களை விடுவிக்கப்பட்டு எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு. அதனால என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய கர்த்தர் தான். அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு. இந்த பாடலை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. நாங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவர்களை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாடலை நாங்கள் காண்கிறவர்கள் எல்லோருக்கும் பாடி காட்ட வேண்டிய ஒரு பாடலாகவே இருக்கின்றது. சில வேளை யோசிக்கலாம், இது என்ன உடைஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ஒரே காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை, இது உடைஞ்ச ரெக்கார்ட் இல்லை. இது எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றிலும் மிக பெரிதான அற்புதம் இதுதான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் நாங்கள் பாவிகளாகிய நாங்கள் பரலோக ராஜ்யம் அடைந்ததும் தான் மிகப்பெரியதான அற்புதம். விசா கிடைக்கல, நம் எல்லாருக்கும் கிடைக்குது. நான் நம்புகின்றேன் இந்த 31ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் விசா கிடைச்சி நாங்கள் சுதந்திரர், இந்த தேசத்தின் சுதந்திரர்களாகத்தான் நாங்கள் அந்த நிலத்துக்கு போவோம்ண்டு. விசா கிடைக்கல, வருத்தம் மாறல, இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கல. அதெல்லாம் நடக்காட்டியும் கூட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் எங்களுக்காக காத்திருக்கின்றது. அதனால என்னுடைய ரட்சிப்பு கர்த்தர் தான். எது நடக்கவில்லை என்று நாங்கள் எண்ணி கர்த்தனுடைய ரட்சிப்பு இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோமோ, ஆனால் ஆண்டவர் செய்து முடித்ததை நினைத்து நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள் கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி. ஏசாயா 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பி இருப்பேன். இதனால என்ன பயம், என்ன அச்சம், என்ன விதமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து நான் பயப்படாமல் நம்பி இருப்பேன் என்றால் அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு. கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர் என்று இங்கே திரும்பவும் அவன் பாடுகின்றான். அங்கே மோசே பாடின பாடல், அங்கே இஸ்ரவேலர்கள் அந்த செங்கடலில் இருந்து விடுதலை பெற்று வரும்பொழுது பாடின பாடல் இங்கே திரும்பவும் பாடப்படுகின்றது. அவரே என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பி இருப்பேன் என்று சொல்லி. தீத்து 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுவது. நாங்கள் செய்த நல்லவங்க தான். நீங்கள் எல்லாரும் பார்க்கவே தெரியுது, நீங்கள் எல்லாரும் நல்லவங்க. நான் நல்லவன் என்று சொன்னாலும் நீங்கள் நம்பத்தான் வேணும். ஆனால் எங்களுடைய நற்கிரியைகள்னால நாங்கள் நல்லவன்கள் என்றதனால் நாங்கள் பரலோக ராஜ்யம் போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மட்டும்தான் முடியும். எல்லா மதங்கள்லையும் இல்லையா, நான் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவன், எல்லா மதத்திலையும் நாங்கள் பார்க்கிறோம் பாவத்துக்கு ரத்தம் சிந்தப்படுதல் எல்லா மதத்திலையும் இருக்கின்றது. கோழியை பலி கொடுக்கின்றது, புறாவை பலி கொடுக்கின்றது, ஆட்டை பலி கொடுக்கின்றது. இதெல்லாம் என்னத்துக்கு? எங்கள் மேலே இருக்கின்ற எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களுடைய கரைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக, பாவங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என்னது பரிகாரங்கள் செய்கின்றோம். ஆனால் அந்த பரிகாரங்கள் எல்லாம் அந்த பாவத்தை கழுவி போடுமா? இல்லை. அந்த பாவத்தை கழுவி போடுகிறது ஒரே ஒரு காரியம்தான், இயேசுடைய ரத்தம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு குறையும் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எந்த மனுஷனும் பரிசுத்தம்
இல்லாமல் தான் வாழ்கின்றான் இந்த உலகத்தில். ஆடு மாடுகளுடைய கோழி புறாவுடைய ரத்தத்தினாலே எப்படி மனுஷனுடைய பாவத்தை கழுவ முடியும்? அப்போ மனுஷனுடைய பாவத்தை கழுவுவதற்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பிழையுமே விடாமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பிழையில்லாத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ரத்தத்தை பலியாக ஒப்பிக்க வேண்டியதாக இருந்தது. அதற்காகத்தான் தேவனே தன்னுடைய குமாரனை மனுஷ ரூபத்தில் அனுப்பினார். என்றால் மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக பரிசுத்த மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதனால தான் இங்க இந்த உலகத்திலே பரிசுத்தமாக யாரும் வாழாதபடினால, இந்த உலகத்திலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தபடினால தேவனுடைய குமாரன் எங்களுக்காக இந்த பூமியில வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். அதனால தான் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இன்றைய நாள் நாங்கள் நற்கிரியைகள் செய்கின்றோம், நல்லவர்களாக வாழ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதற்கு காரணம் என்ன? நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர் நல்லவர் என்பதனாலே நாங்களும் நற்கிரியைகள் செய்து நல்லவர்களாக வாழ பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய ரட்சிப்பு கர்த்தர் தான், எங்களுடைய பலம் கர்த்தர் தான், எங்களுடைய பாட்டு கர்த்தர் தான். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருந்தாலும் கூட ஒரு நிச்சயம் எங்களுக்கு இருக்கட்டும், கர்த்தர் என் பலன். என் போராட்ட நேரத்தில் கர்த்தர் என் பலன். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் தான் எங்களுடைய. நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர் தான் எங்களுடைய பலன். எங்களுடைய பலவீன நேரங்களில், எங்களுக்கு சத்துவம் இல்லாத நேரங்களில், நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில், நாங்கள் களைத்து போகிற நேரங்களில், நாங்கள் எம்டியா ஃபீல் பண்ற நேரத்தில், மன அழுத்தத்தோடு இருக்கிற நேரத்தில், வலி வேதனையோடு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் தான் என்னுடைய பலன். அவருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம், கர்த்தர் தான் என்னுடைய பலம். அவர் என்னுடைய பலமா இருக்கிறார் என்று சொன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்று சொன்னா, ஆண்டவர் இவ்வளவு உயர்வுகளையும் வெற்றிகளையும் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் என்று சொன்னா, நான் எவ்வளவாய் அவருக்காக ஓட வேண்டும். நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். அவர் என்னுடைய பலனாக இருக்கிறபடினால என்னுடைய யுத்தங்களை அவர் தன்னுடைய யுத்தங்களாக எடுத்து யுத்தம் பண்றதுனால நான் அவருக்கு என்ன செய்ய போறேன்? என்னுடைய பலத்துல இல்ல, நான் அவருடைய பலத்துல சார்ந்து, அவருடைய ஞானத்துல சார்ந்து நான் என்னத்தை ஆண்டவருக்கு செய்ய போகின்றேன்? ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு, விடுதலையை கொடுத்த தேவனுக்கு, சுகத்தை கொடுத்த தேவனுக்கு, இந்த நாட்டில் சுதந்திரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? அவர் எங்களை பலப்படுத்தி அவர் எங்களை தனக்காய் ஓட செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னால் ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்றைய நாளில் உங்களுடைய சோர்வின் நேரத்தில், உங்களுடைய களைப்பின் நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய பலன், உமக்காக நான் ஓடுவேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரு புதிய உற்சாகத்தை உங்களுக்கு தருவார், ஒரு புதிய மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள வரும், ஒரு புதிய பலம் உங்களுக்குள்ள வரும். அந்த பலம் உங்களை உயர பறக்க செய்யும். ஆண்டவரே, இந்த நாளும் உமக்காய் ஆண்டவரே ஓட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில அநேக பாட்டுகளை நாங்கள் பாடிட்டோம், சோக பாட்டு பாடி இருக்கிறோம். திரும்ப திரும்ப நாங்கள் பாடின பாட்டுக்கள் எத்தனை பாட்டுக்கள், முணுமுணுப்பின் பாட்டுக்கள். இந்த நாளில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். இனி என்னுடைய வாயிலே பாடப்படுகிற ஒரே பாடல் கர்த்தராக இருக்கட்டும், அவர் செய்த நன்மையாக இருக்கட்டும். அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சியாக பாடுவேன். அவருடைய குணாதிசயங்களை நான் எப்பொழுதும் துதித்து பாடுவேன், போற்றி பாடுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனமகிழ்ச்சியாய் அவரை பாடுவேன். ஒப்பு கொடுப்போமா? சில காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நாள் நான் சொல்லுகிறேன்,
கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்று சொல்லி இன்றைய நாளில் பாடுங்கள். உங்களுடைய பாட்டின் நிமித்தம் அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும். எப்படி பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே அவர்கள் அந்த கட்டுக்கள் மத்தியிலே அவர்கள் துதித்து பாடிய பொழுது அந்த கட்டுக்களில் இருந்து ஆண்டவர் விடுவித்தாரோ, அதே போல எங்களுடைய இயலாமையின் சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அதுக்கு எங்களுடைய கீதம் அவராக இருக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி இந்த ரெக்கார்டை அடிக்கடி ரேடியோஸ் சேனலை மாற்றிக்கொண்டே இருக்கலாது. சோகத்துக்கு போகிறது, முணுமுணுப்புக்கு போகிறது இல்லை. எங்களுடைய சேனல் ஒரே ஒரு சேனல் தான். ஆண்டவர் தான் என்னுடைய பாடல், கர்த்தர் தான் என்னுடைய கீதம் என்கின்ற அவர் தான் என்னுடைய ரட்சிப்பு. இந்த உலகத்திலே கிடைக்கிற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன வெற்றிகளுக்கு சந்தோஷப்படுகிறோம் நாங்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்னென்றா ஆண்டவர் எங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை தந்த அந்த ரட்சிப்பு தான் உண்மையான வெற்றி. ஒருவேளை அதை நீங்கள் இன்றைய நாளில் உணராமல் இந்த நாளில் இருக்கிறீங்கன்னு சொன்னா, இனிமேல் என்னுடைய வாயிலே அவர்தான் என் ரட்சிப்பு என்கின்ற பாடல் தொனித்து கொண்டே இருக்கும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நான் இயேசுவை அறியவில்லை, அந்த ரட்சிப்பை நான் ருசிக்கவில்லை, அவர் நல்லவர் என்பதை ருசிக்கவில்லை என்று நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறதை பார்க்கலாம், அவரை ருசித்து பார்க்கலாம், புசித்து பார்க்கலாம், அவரை அனுபவித்து பார்க்கலாம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் அனுபவிக்கப்படக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையிலும் அவரை அனுபவிக்கலாம். நாங்கள் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை அனுபவிக்கலாம், சமாதானத்தை அனுபவிக்கலாம், இரக்கத்தை அனுபவிக்கலாம், அவருடைய அன்பை அனுபவிக்கலாம். அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. நமக்கு ஒப்பான தேவர் யார் என்று வேதத்திலே நாங்கள் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை அனுபவிக்க முடியும். அவருடைய ஆறுதலுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை, அவருடைய தேற்றுதலுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை, அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறைக்கும் அன்புக்கும் ஒப்பானது ஒன்றுமே இல்லை. அவரை ருசிக்க முடியும். ஒருவேளை நீங்க அவரை ருசிக்க முடியலை என்று சொன்னா, அவரை அறியாதவர்களா இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா, என்னாலும் ஒப்பு கொடு, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில வாங்க, உம்மை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. ஒன்றுமில்லை, இன்றைய நாளில் யாரும் மதம் மாற தேவையில்லை, யாரும் இன்றைய நாளில் ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லை. நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறது, ஆண்டவரே நீர் உண்மையான தேவன் என்று சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னால், உண்மை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். இப்ப நான் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதையில, இப்ப நான் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, இப்ப நான் சென்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் உண்மை அனுபவிக்க முடியுமா? இயேசுவே நான் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில வாரும் என்று சொல்லி பாருங்க, நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்படி அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய நாவிலே ஒரு புது பாட்டு ஒன்று வந்து அமரும். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கின்றார். நல்ல தகப்பனே, நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை அனுபவித்து உம்முடைய நன்மைகளை பெற்று உம்மை ருசி பார்த்து எப்பொழுதும் உம்மை பாடி, உம்மை புதுப்பாட்டினாலே பாடி துதிக்கும்படிக்காக எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இதனால் யார் யாரெல்லாம் அவருடைய சூழ்நிலைகளிலே கர்த்தரின் பலன் என்று சொன்னார்களோ, அவர்களுடைய யுத்தம் உம்முடைய யுத்தமாக நீர் எடுத்துக்கொண்டதற்காக நன்றி என்று சொல்கிறோம். யார் யாரெல்லாம் கர்த்தர் என்னுடைய கீதம் என்று சொன்னார்களோ, அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் சமாதானத்திலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பியதற்காக நன்றி. யார் யாரெல்லாம் கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு என்று சொன்னார்களோ, பரலோக ராஜ்யத்துக்கான வழியை அவர்களுக்கு உண்டாக்கினதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்வோம்.